ஹலோ மாப்பிள, உடம்பு சரியில்ல. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும், வர முடியுமாடா? மாப்பிள்ள நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன், என்னால் வர முடியாது. நான் சிவாவை அனுப்புகிறேன் உனக்கு. டேய், அவனை மட்டும் வேணாண்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், கொண்டு தொலைச்சிருவான்டா. டே வேணாண்டா, டே வேணாண்டா. ஐயோ, கட் பண்ணிட்டானே, வந்துட போறான்டா அவன். ஐயோ மாப்பிள, உனக்கு உடம்பு சரியில்லையா? டாக்டர் ஹவுஸ் இருக்கு, எடுத்தாச்சு உன்னை காப்பாத்துறேன்டா. வாடா மாப்பிள போலாம். யாரு? யமனா? ஏய், நான் உன் நண்பன்டா. நானும் சொன்னேன். மாப்பிள, பைக் இருக்கு, கார் இருக்கு, ஆட்டோ இருக்கு, எதுல போலாம்? டேய், பைக்லயே போலாம்டா. ஓகே மாப்பிள, கமலா, விமலா, சாந்தி, காவிரி, எந்த ஹாஸ்பிட்டல் போலாம்? உடனே சீக்கிரம் சொல்லு மாப்பிள. இப்ப எதுக்குடா உன் எக்ஸ் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்? என் உயிர் ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காப்பாத்துறா. கவலைப்பட மாப்பிள, நமக்குன்னு மோனிக் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, போயிடலாம். அது என்னடா, நான் கேள்விப்படாத ஹாஸ்பிட்டலா இருக்குது? அது எங்கடா இருக்கு? ஜஸ்ட் 2 hours தான், 40 கிலோமீட்டர் தான். உன்னை போக வேண்டிய இடத்துல கூட்டி போய் சேர்த்துறேன். எங்க சுடுகட்டுக்கா? ஆடா, நம்ம மோனிக் ஹாஸ்பிட்டல் மாப்பிள. டேய், 40 கிலோமீட்டருக்கு அந்த வேணாண்டா. பக்கத்துல இருக்கிற கனிமொழி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போடா. அதுவே போதும்டா. எந்திரிச்சு நடக்க முடியலடா, சீக்கிரம் கூட்டு போடா. ஓகே மாப்பிள, ஹைவேல போலாமா, சர்வீஸ்ல போலாம், குறுக்கு வழியா போலாம், அந்த இளிச்சவாய் வீட்டு வழியா ஈஸியா போயிடலாமா? மாப்பிள, அந்த இளிச்சவாய் வீட்டு வழியா போலாம், ஏன்னா அங்கதான் என் ஆள் இருக்கு. அவன் செத்துட்டான்டா. பாலா, சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் கூட்டி போலான்னு வந்து பார்த்தா அவன் செத்துட்டான்டா. சரி, அவங்க வாழ்க்கைப்படி புதைப்பாங்களா இல்ல எரிப்பாங்களா உனக்கு தெரியுமா? மாப்பிள்ள புதைப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப காக்கையும் சுடுகாடா, பொணமா சுடுகாடா, கண்ணமா சுடுகாடா? இப்போ தெரியுதுல அந்த சந்தோஷம் எப்படி செத்துருப்பான்னு. ஒழுங்கு மரியாதை ஃபோனை வச்சிருவா, அதனால் செருப்பாலே அடிப்பேன். பயப்புல தப்பிச்சிட்டாங்க. ஹலோ, உடம்பு சரியில்லையா? மாப்பிள்ள இரு, நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போறேன், இரு.